सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः लोके सर्वम् आवृत्य तिष्ठति सर्वतः पाणिपादन्तति सर्वतोक्षि शिरोमुखम् सर्वतः सुखिनम् लोके सर्वम् आवृत्य तिष्ठति. ஏகமான அறியப்பட வேண்டியதான ஆத்மஸ்வரூபம். முதல்ல ஏற்கனவே கஷேத்திரத்தை பத்தி சொல்லியாச்சு. கஷேத்திரத்திலிருந்து உண்டாகக்கூடியதாகவும் கஷேத்திரக்கான ஆத்மாவுடைய ஞானத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடியதான ஆத்ம குணங்கள் அமானித்வாதி குணங்கள் சொல்லியாச்சு. அப்புறம் இந்த அமானித்வாதி குணங்கள் உடையவனுக்கு சாஸ்திரத்தினால கிரகிக்கப்பட்டு அறியப்படக்கூடியதான அந்த ஆத்மஸ்வரூபம், இந்த பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை சொல்ற. அதுல முதல்ல ஏற்கனவே ஒரு சொன்னாச்சு, ஏழம் எதிர்ப்ப சுரட்சியாமி அப்படின்னு ஆத்மா அமர்த்தமஸ்து அனாதி மத்மனம் பிரம்ம. இப்போ பிரத்யேகாத்ம பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தினுடையதான இரண்டாவது விஷயத்து லட்சணம் சொல்ற. சர்வதா பாணிபாதம் தது சர்வதோ அக்ஷி சிரோமுகம் சர்வதா சிவம் லோகே சர்வம் ஆவృత్య திஷ்டதி. ததுனா அந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபமானது சட்டமானது பிரகிருத பராமரிச்சு. பிரகிருதம் பிரகரணம் என்னன்னு கேட்டா பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்துடைய பிரகரணம். அதனால இங்க சொல்ற சட்டமானது பிரகிருத பராமரிச்சியான சட்டம் பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம். தது பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபமானது சர்வதா பாணிபாதம். சர்வதா பாணிபாதம்னா கை கால், பாணினா கை, பாணி பாணினா பாணி கிரகம், பாணினா கை, பாதம்னா தெரியும். பாணிபாதம்னா கை பாதம். சர்வதா இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சர்வதா பாணிபாதம். சர்வதா எல்லா இடத்துலையும் எல்லா வீட்டுகளையும் சர்வதா சர்வத்திர பாணிபாதம். நிறைவேறமான அனுமான பதார்த்தம் இதுக்கு எல்லா விஷயத்துக்கு சர்வத்திர பாணிபாதம். என்னன்னா பாணிபாதம் சொல்றதுக்கு பாணிபாத காரியம். பாணிந்த கையினுடையதான காரியம் என்ன? கிரகணம். ஒரு வஸ்து ஈர்க்கப்பட்டு. பாதத்துடையதான காரியம் என்ன? கவனம். தானாது ஸ்தானம் ஒரு இடத்திற்கு போகும். பாணிபாதங்களுடைய காரியங்களாக கிரகண கமனாதிகளை எல்லா வித்துகளையும் எல்லா இடத்திலையும் உடையது. அதுக்கு சக்தியை உடையது. பாணிபாத காரிய சட்டம் ஆத்மபுத்தி. சரீரத்தோட கவனங்க. சரீரம் இங்கே இருக்கு, மனசு ஆத்மாவா எங்க போய் இவ்வளவு பேர் கொடுக்குறியோ? தர்மபூமி ஞானத்துலதான் போறது. தர்மபூமி ஞானம் தான் ஆத்மாவுக்கு எல்லா அடையவும். இந்த ஆத்மாக்களுடைய தர்மபூமி ஞானத்தினால எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கக்கூடியது. ஆத்மா கவனம் இருக்கா இல்லையா? சரீரத்துக்குள்ளேயே ஆத்மாவுக்கு கவனம் இருக்கு. சரீரத்துக்கு வெளியே ஆத்மா கவனம் இருக்கு. சரீரான விகார தேகி விகாரி தேகிங்கிறது சூப்பர் சரீரத்தோட போறான். தர்மபூத ஞான மாத்திரத்தோட போறது. தர்மபூத ஞான மாத்திரத்தினால இந்த சரீரத்துக்குள்ள அவன் ஏதா சுகம் பெற்றவர்கள் சொற்பத்துல விகாரோபதேசாக்க அப்படின்னாக்க சர்ப்பவிகரணத்துல சூக்ம சரீரம் கிடையாது சொல்றாங்க. சூக்ம சரீரத்தோட போறது இல்லைன்னு
இந்த கவனம் சூக்ஷ்ம சரீரத்தோட போகிற கவனம் இல்லை. சர்வத பாணிபாதம் அப்படிங்கிறது பாணிபாதங்கள் இல்லாமலேயே பாணிபாத காரிய சட்டம். சரீரத்துடைய கவனத்துக்கு தான் பாணிபாதங்களே, ஆத்மாவுடைய கவனத்துக்கு பாணிபாதங்கள் அவசியம் இல்லை. ஆத்மாவுக்கு சர்வ அவயவங்களும் தர்மபூத ஞானம் தான். தர்மபூத ஞானம் மட்டும்தான் ஆத்மாவுக்கு இருக்கு. ஏன் அந்த அசம்சிதமான தர்மபூத ஞானத்தால ஆத்மா எல்லா இடத்திலையும் செல்ல வல்லவன், எல்லாவற்றையும் கிரகிக்க வல்லவன். இந்த பெருமாளுக்கு சொல்லி சொல்றது அபானி பாதோ ஜமனோ கிரகீதா பட்சத்யகர்ணோ பட்சத்யகர்ணா சுனோத்யகர் பட்சத்யகர்த்து சுனோத்யகர்ணா அபானிபாதா ஜவனோ கிரகீதா. பாணிபாதங்கள் இல்லாமலேயே ஜவனகான்னு ரொம்ப வேகமாக சந்திருக்கிறவன். ஜவம்னா வேகம். பிரசாதகளையா பதிலோ பங்கு பிரதாபதி ஜனேன ஜவத்தி மூக்கா அந்த பிரபஞ்சன் தம் தேவமே கதனம் சரணம் பிரபத்தியே ஆரம்பா தேவனால் சொல்லுங்க கண்ணாடி இப்போ. அதனால ஜடேன பங்கு பிரதாபதி ஜடேன பக்தி மூக்கா ஏற்ற பிரசாத கலையா எந்த தேவருமாவுடைய பிரசாத ஏகதேசத்தினால ஏற்ற பிரசாத கலையா வஜ்ரஹா சுனு சொல்லும் கேட்கிறான். பங்கு பிரதாபதி ஜடேன பங்குன்னு இருகால் முடவன் பங்கு, ஒரு கால் முடவன் தானம் கஞ்சாபவந்தி காணாபவன் சொல்லுவது பாயிண்ட் ரெண்டு காலம் உடவன் தான் பங்கு. பங்கு பிரதாபதி ஜடேன சமர்த்தி மூக்கா மூக்கான ஊமை பேசுறான். அந்த பிரபஞ்ச இதுல எப்போ கேட்பருவாங்க தம் தேவமே வரதம் சரணம் பிரபத்தியன்னு அளவுதான் என்றான எட்டை வந்து கட்டாட்சி யாதவ பிரகாசனுடைய கோஷியில வாசல் இருந்தவர இப்ப இவரை ஒன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டு இவரை நல்லபடியா தர்ஷன பிரவர்த்தகராக கணக்கு தேவகுமாருக்கு சொன்னாங்க போனேன். रंगत्मादि सुसूषणों में जलाद जिम्बंदान है कवीय सिद्धि है खुदा संतोष संदेह सागा चंद्रशेखर जगा गंगा गंगा के साधा है स्वयं रंगत्मादि रत्नपादु भवती सुसूषणों में जलाद ரத்னாவுடைய ரத்தபாதுவே உங்கள் சோதனம் பண்ணுகிறேன். அது சோதனம் பண்ணுகிற எனக்கு 1000 சோதனம் தான் கூடாதுவாங்க. 1000 ஜமாத்துன்னு என்னதான், ஏன்னா 1000 நான் ஒரு வருஷத்துக்கு பண்ணது இல்லை ஒரு ஜாமத்துல. அதனால இந்த பவதி சுத்தூஷமே ஜமாத்து ஜிப்பத்தாங்க அந்த மத சோதனை அறிவிக்கணும். இந்த சோதனை வேளாண் பாயால பார்த்தாலா இந்த ரங்கநாதனுடைய பாதுகைகளுடையதான சிந்தித்தான் அதனுடைய சிந்தி ரோசியா அப்படின்னு கேட்கிறது சந்தேகம். சுத்தூஷமே ஜலாது ஜிம்பந்தானிக பதவியை சிந்தித சுதா சந்தோக சந்தேகதா ஸ்லாகா பூர்ணில எவ்வளவு வேகமா வரணும் அப்படிங்கிற ஸ்லாகா பூர்ணில சந்திரசேகர ஜலா கங்கால கங்காது தோற்றத்தை ரொம்ப ரசிக்கிறவன், அது ரொம்ப விட்டு ரொம்ப பக்தியோடு ரசிக்கிறவன் இன்னும் கொஞ்சம் வேண்டாம். சந்திரசேகர் சாகா பூமி சாதாரண இந்த ஸ்லோகங்களை கேட்டு இதனுடைய சத்தத்தை அர்த்தத்தையும் பார்த்து ரசித்து நல்ல வேகமா தலையாட்டி ரசிக்கிறான் இந்த சந்திரசேகர்.
பூமியில சந்திரசேகர ஜனம் இதனால ஏற்கனவே கங்கை நதி தெய்வமும் வேகமாக இருக்குங்க. அதுல இது இன்னும் இந்த சோழத்தை தலையாட்டி நடிச்சாங்கன்னா அந்த கங்கையால் எவ்வளவு வேகம் பிடிச்சிட்டு வருவோ அவ்வளவு வேகமா எனக்கு சோழம் எருமையே வேகமா வரும். இவன் மேல தலையாட்டி நடிச்சாங்க வேகமே தலையாட்டி வச்சாங்க. சாகா பூமியில சந்திரசேகர கேட்டுக்கிறீங்களா? எங்கேயாவது பாதுகாப்பு ஒரு நிமிஷம் பிரேக் பண்ணுவாங்க. சர்வதா பாணிபாதம் பத்தி மூலமா நிறைய சாதிச்சேன். எவ்வளவு சாதிச்சா வாங்கி கொடுக்க சுத்த தட்டத்துல போய் மண்ணு மாறி வெறும் சுத்த தட்டம் தான் இருக்கு. நம்ம சாகித்யம் எங்க போச்சு? சர்வத பாணிபாதம் இப்ப என்னாச்சு? சர்வதா பாணிபாதத்துங்கிறது சர்வதான சர்வத்திர எல்லா இடத்திலையும் சத்தரிக்கக்கூடியதான பாணிபாத காரியம். பாணிபாதத்துல பாணிபாதத்தினால் ஜீக்குடி காரியங்களை பிடிக்கிறது. சர்வதா பாணிபாதம் சர்வதோ அக்ஷி சிரோமுகம். அதே சர்வதா அக்ஷி சிரோமுகம். எல்லா இடத்திலையும் அக்ஷி அக்ஷின கண்கள் சிரகா முகம் இவைகள் கிடையாது. அதாவது அக்ஷி சிரோமுகமுடைய காரியத்தை எல்லா விஷயங்களையும் முதல்ல 10வது முதல் பக்கத்தில 16வது ஸ்லோகம். அது சர்வதா அக்ஷி சிரோமுகம் சர்வதா குடிபட்டு சர்வதா சர்வதா அக்ஷி சிரோமுகம் சர்வதா சுத்திபத்து ரெண்டையும் சேர்த்து சர்வதா சத்துராதி காரியத்தம் அக்ஷி சிரோமுக திரும்ப சர்வதா சுத்திமத்து சுத்தினாலே சத்துஸ்வர அதாவது போல சர்வத பாணிபாதம்னு சொன்னதானது அந்த கர்மேந்திரியம் வியாபாரங்களை எல்லா இடத்துலையும் உடையது. இப்ப சர்வதோஷி சிரோமுகம் சர்வதா சுத்திமத்துன்னு சொன்ன இடத்துல அக்ஷி சுத்தின சோற்றம் சத்துஸ்வராதிகளான ஞானேந்திரிய வியாபாரங்கள் சர்வ இடத்துலையும் உடையது. சர்வதா சத்துராதி காரியம் சுத்தி எடுக்கிற அபாயத்தாரோ கவனோ விஹீதா பத்திய ஜகத்து சுமோ ஜெகன்னி அபாயத்தார பாணிபாதங்கள் அற்றவனாக ஜவனஹா விஹீதா ஜவனஹான விஹேகனாக சஞ்சரிக்கிறவன் விஹீதா அப்படின்னா எல்லாவற்றையும் திருடனாக பற்றிக் கொள்ளக்கூடிய அது பாணிபாதனுடைய காரியத்தை. அப்புறம் பத்தியத்திலே அசக்து சுனோதி அகர்ண அசக்துக்கும் சக்குரிந்திரிய அபாவே பற்றி பசியதி சக்குரிந்திரியம் இல்லாமலேயே பார்க்கிறான், ஸ்ரோத்திரேந்திரியம் இல்லாமலேயே கேட்கிறான். அதாவது கர்மேந்திரிய வியாபார நிரபேட்சமான கிரியைகளை உடையவன், ஞானேந்திரிய வியாபார நிரபேட்சமான ஞான உபலப்தியை உடையவன். அற்புதங்களுக்கு கிரியைகளுக்கு கர்மேந்திரியனுடைய வியாபார அபேட்சை, அற்புதங்களுக்கு ஞான உபலப்திக்கு ஞானேந்திரிய வியாபார அபேட்சை. சர்வேஸ்வரனுக்கு கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபார நிரபேட்சமாகவே எல்லா கிரியைகளும் எல்லா ஞான உபலப்தியும் உண்டாகும். இப்படி பரமாத்ம விஷயத்தை சுற்றி சொன்னதானது அகர்மபட்சனாக பரிசுத்த திசையில இருக்கிற ஜீவன் பரமாத்மாவுக்கு சமமானவனானபடினால பரமாத்மாவுக்கு சொன்ன அபாயிபாதம் ஜவனம் கிரகீதா பட்சத்திற்கு சுனோத்த கர்ணா என்பது ஜீவனுக்கும் பரிசுத்த ஜீவனுக்கும் வரும். சுவாமி பரமாத்மாவுக்கு சொன்னதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு வரும். ஏற்கனவே சர்வ ஜெகத் காரணத்துவம்
மோட்சப்பிரதத்துவம், முக்த பௌத்தியம், சர்வம் ஞாபகம், அதாவது தொகுப்பேன சர்வம் ஞாபகம். இவைகளை தவிர பாக்கியெல்லாம் பரமாத்மா சொன்னது கூட இதை தவிர பாக்கியெல்லாம் சாமியம். அபானிகாலோ ஜவனோ கிரகீதா பட்சத்துணோன்னு சொன்னோடனே சாமி இது பரமாத்மா விஷயமான சுத்தியாச்சு, இது எப்படி ஜீவனுக்கு சொல்ல முடியும் கேட்டா, இல்லையா இந்த ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அத்தியந்த சமனானவை, நல்ல சாமியம் உள்ளவனாக பரத்தியம் பிரம்மண அபானிவாதத்தியாகி சர்வத பாணிபாதாதி காரியத்துவம் சுயதே பிரத்யேகாத்மனோதி பரிசுத்தத்திய தற்சாமியாசத்தியா. பரிசுத்தமான ஆத்மா ஆத்மா கர்மாக்கெல்லாம் திலகப்பட்ட பிரதிநிதி சம்பந்தப்பட்ட பரிசுத்தமான ஆத்மா பரமாத்மாவோடு சாமியத்தை அடைக்கிற காரணத்தாலே சர்வதா பாணிபாதாதி காரியத்துவம் ஜீவத்தியாக சுதி சித்தனே. பரமாத்மாவுக்கு அபானிபாதோ ஜவனோ கிரகீதா அப்படின்னு பாணிபா சர்வதா பாணிபாதாதி அபாவே சதி சர்வதா பாணிபாத காரிய சட்டம் காரிய சக்திமத்துவம் சொல்லப்படும். பரமாத்மாவுக்கு பாணிபாதங்கள் இல்லாமலேயே பாணிபாத காரிய சட்டம், சத்துஸ்ரோத்ராதிகள் இல்லாமலேயே சத்துஸ்ரோத்ராதிகளுடைய காரிய சக்தி பரமாத்மாவுக்கு இருக்கு அப்படின்னு இந்த விஷயம். இப்போ ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பரம சாமியத்தை அதே சுத்தி சொல்றது. சதா வித்வான் புண்ணியபாதே விதூய நிரஞ்சன பரமம் சாமியனுபைஹி யதா நத்ய சந்தமானாஹ சமுத்ரே அர்த்தங்கி தத்வத். சதா வித்வான் புண்ணியபாதே விதூய நிரஞ்சன பரமம் சாமியனுபைஹி அப்படின்னு சொல்லுங்க. அதனால இந்த ஜீவனானவன் பரமாத்மாவை சாசனம் பண்ணி அந்த பரமாத்மாவுக்கு இவர் மேல உள்ள விக்கிரக நிகழ்ச்சியானால் இவருக்கு அனாதியான சர்வ பாகங்களும் அறவே கழிந்திருக்கபடியால இவன் பரமாத்மாவுக்கு அத்தியந்த சமனாக பரமாத்மாவுடைய பெரிய சிறப்பே என்ன, இப்படி தன் ஆத்மீகம் இவ்வளவு தோஷங்களோட இருந்தவன சர்வதோஷங்களுக்கு தோஷங்களை கழித்து தனக்கு சமமாக பண்ணியிருக்கிறாங்க. யார் யாராவது இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சுத்த திசையில சமம்னு ஒத்துக்க முடியும் அவங்க பகவத் பகாவுக்கு நம்பிக்கை இல்லை, பகவானுடைய காரணங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. பகவானுடைய உத்தரசனே என்ன, தன்னிடத்தில் வந்து சேர்ந்தவனை நமக்கு தோஷங்களை போக்கி தனக்கு சமமாக பண்ணி வைக்கிறது. தன்னுடைய எல்லாமே அவர் சுட்டு உமதடிகள் கைகின்றேன் என்று உருகால் உழைத்தவரை அமைதியின் என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமது அனைத்தும் அவர் நமக்கு வேலை சார்ந்தவர்கள். அமைவுடைய அருளாளர் அறிஞர்கள் அடைந்தேனே. அதுதான் பெருமாள் இவருக்கு சாமியாக சதா வித்வான் புண்ணிய காட்டேதி தூய நிரஞ்சன பரமம் சாமியம் கைதி இது சூழ்நிலை. அதே மாதிரி இதம் ஞானம் உபாசிக்க மம சாதன்யமாகதாக இதம் ஞானம் உபாசிக்க இந்த கஷேத்திர விபாகரூபமான ஞானத்தை உபாசிக்க இந்த ஞானத்தை அடைந்து மம சாதாரணமாகதான். திரும்பியும் இந்த ஞானம் வந்து மட்டும் இந்த ஞானம் வர மாட்டார். ஆனா இந்த ஞானத்தினாலே மம சாதம் இங்க முக்கியம் என்ன, மம சாதர்மியமாகதாக. சாதர்மியம் கட்டும் சமான தர்மவத்தான். பரமாத்மாவுக்கு யாதொரு தர்மம் உள்ளதோ அந்த தர்மத்தை அவனுக்கு சமான தர்மத்தை இவன் அடையும். அப்படி ரெண்டு இருக்கு. என்ன அகர்மவசியம் அமர்ந்த ஞானவசம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு சமமா அடைந்திருக்கிற காரணத்தாலே இதுதான் லட்சியம்.
லோகே இல்லாக்க அதனால ரெண்டு விஷயம் சொல்லிருக்கோம். ஒன்று பரமாத்மா இந்த பிரத்யேகாத்மா பரிசுத்தத்தை செய்த பரமாத்மாவுக்கு சமமாகிறான். பரமாத்மாவுக்கு அபாணிபாதோ ஜபனம் விஷிதா இத்தியாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்ட அபாணிபாதோ ஜபனம் விஷிதா இத்தியாதிகள் அவனோட பரமசாமியத்தை அடைகிற ஜீவனுக்கும் வருது. அதுக்கு ரெண்டு சதாதித்தான் புண்ணியபாத்தே விபூஜ நிரஞ்சன பரமம் சாமி உபயோகி அப்படிங்கிற ஸ்ருதி. இதே கீதையில மேல வரப்போற ஸ்ருதி என்னன்னு கேட்டா இதஞான உபாயிக்க மன சாதன்யமாகதா தர்ஜேபி நோபஜாயந்தே பிரளயம் ஜலமிச்ச இது வருஷம். அதுக்கப்புறம் சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. சர்வம் ஆவருத்திய திஷ்டதி அப்படின்னு அர்த்தம். சர்வம் ஆவருத்தி ஆவருத்தியான அர்த்தம் சர்வம் வியாபிய திஷ்டம். இந்த ஜீவன் பரிசுத்தமான ஜீவாத்மா சர்வத பாணிபாகம் சர்வதோ அக்ஷுசிரோமுகம் சிரோமுகம் சர்வதா புதிமத்து இது ஒரு நிரூபணம் பண்ணியாச்சு. இப்போ சர்வம் லோகே சர்வம் ஆவருத்தி பேசுறது. லோகே அப்படின்னு இந்த ஜகத்துல சகல பதார்த்தங்களையும் ஆவருத்தியனாக வியாபித்து எல்லாவற்றையும் சூழ்ந்து ஆவருத்தியான டேரக்டா சூழ்ந்து வரணும். சூழ்ந்து சத்துக்கு வியாபிச்சு வரணும். பெருமாள் சொல்ற அர்த்தத்தை தமிழ் வீட்டுக்கு சொல்றாரு. ஆவருத்திக்கு நேரடியா வியாபிச்சு சொல்றாரு. நம்ம ஆழ்வார்த்த வந்தாதான் இந்த சூழ்தல் தான் வியாபித்தல். ஆவருத்தியான சூழ்தல் தான் வியாபித்தல். சர்வம் ஆவருத்திக்கு சக்தி அப்படிங்கிறதுக்கு பெருமாள் சூழ்நிலை மத்தவெல்லாம் பண்ண முடியாது. அதனால சர்வம் ஆவருத்திய சக்தி அப்படின்னா சர்வம் வியாபிய சக்தி. சர்வம் வியாபிய சக்தி. ஜெகத் லோகே வஸ்து ஜாதம். இந்த ஜகத்துல எவ்வளவு வஸ்துக்குள் உள்ளதோ சர்வம் வியாபிய சக்தி பரிசுத்த ஸ்வரூபம் தேசாதி பரிச்சேத ரகிதமையா சர்வகதம். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தேச பரிச்சேதங்கள். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் என்ன கிடையாது. வஸ்து பரிச்சேதம் தான் உண்டு. சுவித பரிச்சேதம் இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு தேச பரிச்சேதம் கிடையாது. சர்வகதம் தான் அர்த்தம். எதையும் எல்லாத்தையும் வியாபிக்க சக்தி. அதாவது சர்வத்தையும்னா ஜகத்துல வஸ்து ஜாத்தம்னா அர்த்தம். அச்சித் வஸ்துக்கள் எல்லாத்தையும் வியாபிக்க முடியும். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை வியாபிக்க முடியாது. ஒரு ஜீவனையும் ஒரு ஜீவனை சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாத்தையும் பரமாத்மா வியாபிக்கும். இந்த ஜீவன் அச்சித்பதார்த்தங்கள் சர்வத்தையும் வியாபிக்கும். மகராசங்கால் அது எல்லாவற்றையும் அந்த மூலப்பகுதி இருக்க அத்தையும் வியாபிக்கக்கூடிய இந்த பரிசுத்த பரமாத்மா இந்த பரிசுத்த ஆத்மாவும் வியாபிக்கும். அதனால சர்வம் ஆவருத்தி திஷ்டதி அப்படின்னு லோகே சர்வம் ஆவருத்தி திஷ்டம். ஜகத்துல யாதொரு வஸ்து ஜாதம் சர்வம் வியாபிய திஷ்டதி பரிசுத்த ஸ்வரூபம். அது பரிசுத்த ஆத்மஸ்வரூபம். தேசாதி பரிச்சேத ரகிதது. தேச ஆதி சப்தத்தினால காலத்தை மட்டும் கிரகிக்கணும். வஸ்து பரிச்சேதம் ஜீவன் ஒரு கால ஜீவனுக்கு வஸ்து பரிச்சேத ரகிதம். வஸ்து பரிச்சேத ரகிதம் யாருக்கு வரும்? எவன் சர்வ அந்தர்யாமியும் அப்படின்றாங்க. ஜீவனுக்கு சர்வ அந்தர்யாமிக்கும் கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு சர்வதேச சர்வ கால பரிச்சேதம் தேச கால பரிச்சேத ரகிதமாக இருக்கக்கூடிய காரணத்தாலே இந்த ஜீவனானவன் சர்வகதம்னா என்னத்தான் எல்லா இடத்திலும் இறைந்தவன்.
ஜீவசத்துனால ஜீவ சமுதாயம், பரிசுத்த ஜீவ சமுதாயமானது. அதனால சர்வத பிராணிதா தந்தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமம் லோகே சர்வம் ஆவர்த்தியத்தை சதி சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்ருச்ச. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்ருச்ச. சர்வேந்திரிய குணாபாசம் सर्व इंद्रिय गुणे ही आभासः सर्वेन्द्रिय गुणाभासः सर्वेन्द्रिय गुणाभासः यद्यपि सर्वेन्द्रिय गुणाभासम् सर्वेन्द्रिय गुणाभासम् या सर्वेन्द्रिय विवर्जितम्. அதாவது சர்வேந்திரிய இப்படி சொன்னாலே புலமும் ஒரு புரியும். சர்வேந்திரிய விவர்ஜிதம் அதாவது சர்வேந்திரிய குணாபாசம். சர்வேந்திரிய விவர்ஜிதம்னா என்னக்கும், அதாவது இந்திரிய விற்த்திகளாலே, அதாவது இந்திரிய விற்த்திகள் அந்த இந்திரிய வியாபாரங்களாலே ஒரு சூழ்நிலை அழிக்க தேவையற்றது. சூழ் சோகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சர்வத பிராணிபாதம் சொல்லி சர்வதற்கு இந்திரிய நிரபேட்சமான சர்வபத்து விஷயமான ஞானத்தையும் உடையதாக இருக்கும் பொழுதும் கூட இந்திரிய வியாபாரங்கள் இல்லாமலேயே ஞானோபாதிக்கு சமர்த்தமாக இருந்த போதிலும் கூட சர்வ இந்திரிய குணாபாசமாக சர்வ இந்திரியங்களுடையதான பட்ட திராட்சை குணங்களை கொண்டு அந்தந்த வஸ்துக்குரிய ஞானத்தை அடையக்கூடியதாக சர்வ இந்திரிய குண ஆபாசம். சர்வேந்திரிய குணாபாசம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். சர்வேந்திரிய குணாபாசம் பிரம்மபூத ஞானத்துக்கு எல்லா இந்திரிய ஞானம்லாம் பிரம்மபூத ஞானம் உண்டாடுறாங்க. பிரம்மபூத ஞானம் உண்டாகாது. பிரம்மபூத ஞானம் உண்டாகும். பிரம்மபூத ஞானம் ஒரு அச்சேதனம். பிரம்மபூதியான வஸ்துக்களை பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்துக்கு பதிவு ஆத்மஸ்வரூபம். ஞானம் ஆத்மாவுக்கு தான் உண்டாகும். பிரம்மபூதி ஞானம் உண்டாகாது. இதுல என்ன சொல்ல யாருக்கான சட்டையா இருக்கா? பிரம்மபூத ஞானம் காரணம். பிரம்மபூத ஞானமானது ஞான சாதனம், ஞானத்துக்கு காரணம். பிரம்மபூத ஞானத்துக்கு ஞான பிரகாசம் உண்டாகாது. பிரம்மபூத ஞானம் தன்னுடைய பிரகாசத்தானே வஸ்துவ பிரகாசிக்கு. ஆனா அந்த வஸ்து பிரகாசம் பிரம்மபூத ஞானத்துக்கு இல்லை. தனக்கு ஆசிரியமாகிற ஆத்மாவுக்கு. சர்வேந்திரிய குணாபாசம் அப்படிங்கிற நபுசனி இருக்க முடியாது இல்லையா? இது எல்லாமே ஆத்மஸ்வரூபம் நபுசனி. இது ஆத்மஸ்வரூபம் ஏகம், ஆத்மஸ்வரூபம் அனாதி, ஆத்மஸ்வரூபம் மத்தம், ஆத்மஸ்வரூபம் பிரம்ம. ஆத்மஸ்வரூபம் தர்மத பிராணிகாரம், ஆத்மஸ்வரூபம் சர்வதா அக்ஷி சிரோமுகம், ஆத்மஸ்வரூபம் சர்வதா சுதிமதி. இப்ப ஆத்மஸ்வரூபம் குணேந்திரிய சர்வேந்திரிய குணாபாசம். அதாவது இந்திரிய குணைகி ஆபாசமே இது இந்திரிய குண ஆபாசன. இந்திரிய குணங்கள்னு என்னதும் இந்திரிய வியாபாரம், இந்திரிய புத்தி. இந்திரிய குணையில இந்திரிய புத்தி, இந்திரிய வியாபாரங்களாலே, இந்திரிய வியாபாரங்களாலே ஆபாசம் சமன்காத்து பாசமே பாசமேன பிரகாசம் கிடைக்கிறது. ஏன் இந்திரிய புத்தி
ஞான பிரகாசம் பிரகாசா எச்சகா சர்வேந்திரிய குண ஆபாசா சர்வ இந்திரிய விருத்திகளாலேயும் ஞான பிரகாசத்தை அடைகிறவன். சர்வேந்திரிய குணசங்கத்துக்கு விருத்தி விருத்தின்னு அர்த்தம் வியாபாரங்கள் செயல்கள். சர்வ இந்திரிய வியாபாரங்களாலேயும் உபலப்தினா ஞான பிரகாசத்தை அடைகிறவன் அறிகிறவன் அப்படின்னு சர்வ இந்திரிய குணி ஆபாசத்தை. அதனால சர்வ இந்திரிய வியாபாரங்களாலேயும் ஞான பிரகாசத்தை அடைகிறவன் உபலப்தியை உடையவனாக இருக்கிறவன். அதனால சொல்றது அந்த விரோதத்தை பரிகரிக்கிறது. அதாவது ஸ்வபாவமாக சர்வேந்திரிய விவர்ஜிதனாக இருந்த பொழுதும் கூட விரைவு இந்திரிய விருத்தியில் தொகையேவ தர்மம் ஜானாதி ததாபி சுவாபாவிகமாக சர்வ இந்திரிய விருத்திகளாய் அபேட்சை இல்லாமல் எல்லா தியானத்தையும் உடையவனாக இருந்த பொழுதும் கூட ஸ்வபாவமாக இந்திரிய விருத்தி நினைவு இந்திரிய விருத்திதான் சர்வம் ஜானாதி. இது சுவாபாவிகமாக. அதாவது ஔபாதிகமானது சாயனா சர்வேந்திரிய குணாபாசம். அதாவது ஔபாதிகமான அவஸ்தை. ஸ்வபாவத்தः சர்வ இந்திரிய வியாபார நிரபேட்ச சர்வ ஜானவான். அது சர்வேந்திரிய விவர்ஜிதம். விவர்ஜிதம்னா அந்த இந்திரிய வியாபாரங்கள் அர்த்தம். இந்திரிய வியாபார நிரபேட்சமாக இந்திரிய வியாபார வர்ஜிதமாக சர்வ ஜானத்தை உடையவங்கிறது ஸ்வபாவத்தः. அப்படி ஸ்வபாவத்தः சர்வேந்திரிய விவர்ஜிதமாக இருக்கப்பட்டும் ஔபாதிகமான திசையில சர்வேந்திரிய குணை ஆதாரம். முதல்ல யோக திசையில மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் யோக திசை அல்லாத போது எப்பொழுதுமே ஆறாவது அத்தியாயத்துல இந்த ஆத்மசாட்சா்காரத்துடைய 4 கர்வாக்கள் சொல்ற. முதல்ல சர்வாத்மாக்கள்லையும் தன்னை சர்வாத்மாக்கள்லையும் சர்வாத்மாக்கள்ல தன்னையும் காண்கிறான். அது ஒண்ணு. ரெண்டாவது சர்வாத்மாக்களையும் தன்னையும் ஈஸ்வரனையும் ஈஸ்வரன சர்வாத்மாக்களையும் தன்னையும் காண்கிறான். மூணாவது இது முதல்ல சொன்னது ரெண்டு என்னன்னு கேட்டா யோக தசையில மட்டும்தான். இப்படி யோக தசையில இதை பழகி மூணாவது பிரபாவது வரும்பொழுது அவன் யோக தசையில் இல்லாமல் தன்னுடையதான தேக நிமித்தமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கூட அப்போதும் அவனுக்கு இந்த யோக தசையில் உள்ள ஞானம் அப்பவும் அனுபவிக்கும். அது மூணாவது தசை. தராது பெருமாள் வேற அனுப்பிச்சிருக்காரு. நாலாவது என்னன்னு கேட்டா அசலாறுக்கான சுகதுக்கங்கள் தன் சுகதுக்கம் தான் நினைக்கிறேன். அசலாறு தன்னுடைய சுகதுக்கம் போல அசலா சுகதுக்கம் நினைக்கிறதுன்னா ஐயோ அசலாருக்கு நம்ம வேலை கஷ்டம்தானு சொல்லிட்டு அவருடைய கஷ்டத்துக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கேன். இது என்ன அசலாருடைய கஷ்டத்துக்கு எப்படி இப்படி கூட இருந்தா அதெல்லாம் நம்ம கஷ்டத்துக்கு நம்ம ஆசிரியக்கூடாது. நாலாவது அசலாவுடைய கஷ்டம் தன் கஷ்டமா நினைக்கிறது. தன் கஷ்டத்தை அசலாவுடைய கஷ்டமா நினைக்கிறது. எப்படி அசலாவுடைய கஷ்டத்தால தனக்கு எந்த பாதிக்கிறீங்களோ அதனால தன் கஷ்டத்தாலையும் நான் பாதிக்கலாம்னு இருக்காரு.
இதுதான் ஆத்ம சாட்சா்காரத்துடைய 4 தலப்பம். நாங்க 3வது என்ன சொல்லிட்டு இப்படி ஆத்மா சாட்சாத்கரித்து அதை அபியாசம் பண்ணினவன் யோக தர்ஷிகளை மட்டும் இல்லாதவன். 29வது ஸ்லோகம் சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி ஆத்மன் ஈஸ்வரே யோகயுக்தாத்மா சர்வத்த சமதர்சன. அதான் முதல் பருவா. அத்த யோக விபாக தசா விபாகம்னா பல பருவம். அது சதுஷ்பிரகார உச்சனை. அதுல முதல்ல சர்வபூத சமாத்மானம் சர்வபூதானி ஆத்மனி ஈஸ்வரே யோகயுக்தாத்மா. அது யோமான் பசதி சர்வத்தை சர்வத்தை மைப்பட்சது சத்யாகர்ம பிரணசியாமி சகனேன பிரணசியது. அகர்தேன பிரணசியாமி அவன் நானும் அவருக்கு வராதுன்னா காணப்படாமல் போவதுதான் நக அகர்த்தனேன்னு காரணம். அவன் எப்பொழுது கண்டுகொண்டிருப்பான்? நான் அவன் அடுத்தது சர்வபூத ஸ்திதம் யோமா பதல் ஏககுமாஸ்தா சர்வதா வர்த்தமானோதி சயோகி மயி வர்த்ததே. யோகதசாய குருமுகம் மாம் அசங்க ஞானிகாதார ஏவமான ஏககுமாஸ்தா பிரார்த்திக பேத பரித்யாகேன சுகுணவியோ பஜனே யோகி யுத்தான காலேபி. யுத்தான காலம் அர்த்தம் யோகத்துல யுத்தான யோகத்தின் பூர்வப்பட்டு அப்பொழுது கூட யதா யதா யதாபதா அர்த்தமான யதாபதான அர்த்தம் ஏதேனும் ஒரு பிரகாரம் நீத மனிதன் நீதமான நீதா உட்கார்ந்தாலும் சரி மொழியா உட்கார்ந்தாலும் சரி யதாபதான அர்த்தம். யுத்தான காலேபி யதாபதா வர்த்தமான சுவாத்மானம் சர்வபூதானிச்ச பஷ்யந்தி மயி வர்த்ததே. சுவாத்மனி சர்வபூத அது 3வது பருவாங்க. அந்த அபியாசத்தில் தானமா அவன் யோக திசையில இல்லாம யுத்தான திசையில யதாவத யுத்தான திசையில என்ன படிச்சா யோக விபாக திசையினுடைய 4 சதுஷ்பிரகாரம். நானும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணா வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆத்மா ஊக்கமிய சர்வத்தை சமபத்தி யோஜனை சுகமா யோகி பரமாமதா. ஆத்மனத்தை அங்கேயாந்த ஆத்மன இல்ல அசங்க ஆத்மா ஆத்மா ஞானே ஔகமியனே ஆத்மனிச்ச அங்கே சர்வத்திலே சர்வேஷு வர்த்தமான புத்திர ஜன்மாதி ரூபம் சுகம் தன் மரணாதி ரூபம் துக்கம் அசம்பந்த சாமியாது. எப்படி அசாரணி சுத்தமான தனக்கு சம்பந்தித்தாரோ அதான் தன் துக்கத்துக்கு நான் சம்பந்தப்பட்டது. அது அது கடைசின்னு அது ஜாதகத்துல ஏற்படும். 3 விஷயம் ஜாதகம் ஏற்பட்டது, 4வது ஜாதகம் ஏற்படும், சுகருக்கு ஏற்பட்டது. இப்போ ஆத்ம தரிசன ரூபமான யோக விபாக சதுஷ்பிரகாரம் எக்கடம் சொன்னோம். அதனால இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை அதை சர்வபூதங்களுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை சமமாக கேட்டு அப்புறம் தன்னுடைய ஆத்மாவுக்கு பரமாத்மாவுடைய பரமாத்மாவுக்குள்ளதான சாத்தியத்தையும் கிரகித்து இது அபியாசம் பண்ணினவர்த்தாங்க. அவருக்கு யோக தசை மட்டும் இல்லாமல் யோக தசையில் விற்பான காலத்திலேயும் கூட யதாபதா வர்த்தமான அவனுக்கு அவன் பரமாத்மாவை சாட்சாத்கரிச்சுட்டு பரமாத்மா சாட்சாத்கரிச்சு அந்த ஆத்மரூபத்தில் பரமாத்மா சாட்சி. அதனால சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விகல்பிகம் இது சொல்றதா சுவாபாவிகமாக சர்வ இந்திரிய வியாபார நிரபேட்சமான சர்வ ஞானத்தை உடையவனாக இருந்த போதிலும் இவன் ஔபாதிகமாக சர்வ இந்திரியங்கள் புத்தியினால் உண்டாகும் பொழுதான சர்வ ஞானங்களுக்கும் ஆசிரியனாகவும் இருக்கிறார். அது சுவாபாவிக விஷயம், இது ஔபாதிக.
ரெண்டு இவனுக்கு உண்டு. இவனுக்கு சர்வேந்திரிய விவர்ஜிதத்துவமும் உண்டு, சர்வேந்திரிய குணாபாசத்துவமும் உண்டு. ஆபாசம்னாக்க இந்த ஆபாசம் சொல்றது ஆபாசம், ஆபாச சூரியர்கள் அன்வயாபாசம் இல்லை. பாசக வித்தியாசம். ஆனா சமத்தாபி பூர்ணமாக பாசமேன பிரகாசிக்க பிரகாஷ் சர்வேந்திரிய குணாபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம். அதனால இந்த பிரதிபந்தி ஒண்ணு அசக்தம். அசக்தம் சம்பந்தம், அசக்தம் இல்லை, அசக்தம். சக்தி அப்படின்னா சங்கம், அசக்தினா அசங்கம். அசங்கம்னா சம்பந்த ரகிதம். சம்பந்த ரகிதம்னா என்னதான்? சம்பந்தம் இல்லாதனாக்க அத்தியந்த சம்பந்தம் சொல்லல. இந்த ஆத்மாவுக்கு கர்மானுகுணமாக அவர்ஜனமாக வரக்கூடிய தேவ மனுஷ தீர்க்க சாவராதி சரீரங்களோடு வாஸ்தவத்தை சம்பந்தமாக அசக்திஹீன சம்பந்த ரகிதத்துவம், அசக்தம் அப்படிங்கிற சம்பந்த ரகிதம். எதோடு சம்பந்த ரகிதம்? மக்களுக்கோடு சம்பந்த ரகிதம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவனை கர்மானுகுணமாக அற்புத சித்தமாக தொடரக்கூடியதான தேவ மனுஷ தீர்க்க சாவராதி சரீரங்களுக்கு அந்த சரீரங்களோடு வாஸ்தவத்தை சம்பந்தமாக. அதான் அசக்தம். அசக்தம் மட்டும் இல்ல, சர்வபுத்தி. அந்த தேகாதிகளோடு தான் எனக்கு தேவனுக்கு சாமராதி சரீரங்களோடு தான் எனக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு அவர்கள் சம்பந்தம் மற்றவனாக இருந்தவர்களும் கூட அவைகளை நான் சுமக்க மாட்டேன்னு சொல்லாம அவைகளையும் சுமந்து கொண்டு சர்வபுத்தி. சர்வபுத்து சர்வம் விபத்தி, இது சர்வபுத்தி. இந்த தேவன் விஷயத்திலே சாமராதி சரீரங்களோடு சுபாவத்தாக சம்பந்தம் மற்றவனாக இருந்தவர்களும் கூட தன்னுடைய கர்மானுகுணமாக தன்னுடைய ஞான சந்தோஷத்தினால அந்த சரீரங்களை எல்லாம் தானே பலித்துக் கொண்டிருக்கிறவன், அந்த சரீரங்களை எல்லாம் தானே சுமக்கிறவன். இது எல்லாமே ஈவந்தோ சர்வேந்திரிய வர்ஜிதம் ததாபி சர்வேந்திரிய குணாபாசம். யத்யபி தேவமனுஷ சாவராதிஷு சரீர தேவ தேகேஷு அசக்தம் ததாபி சர்வபுத்துன அவர்கள் எல்லாத்தையும் சுமந்து தரித்துக் கொண்டிருக்கிறார். அசக்தம் இல்ல சர்வபுத்தி நிர்குணம் குணம் போக்குள்ள இந்த ஜீவன் இவங்கோ நிர்குணம் சதாபி குணம் போக்கு. மூணு பேரடி அலங்கார சாஸ்திரத்துல இங்கிலீஷ்ல பேரடின்னு இப்படி இருந்தாலும் ஏக விரோத அபாயம் அதுவும் உண்டு. சர்வேந்திரிய விவர்ஜிதம் அதாபி சர்வேந்திரிய குணாபாசம். ஸ்வபாவதா சர்வேந்திரிய விவர்ஜிதம் ததாபி ஔதாதிகமான சர்வேந்திரிய சர்வேந்திரிய குணாபாசம். ஸ்வபாவதா தன்னுடைய கர்மாதனால சமுதாயத்தமான தேவனுக்கு திவ்ய சாமராதி சரீரங்கள்ல இல்லையா அசம்பந்தனாக இருந்த பொழுதும் ஸ்வபாவதாக சம்பந்தமற்றவனாக இருந்த பொழுதும் கூட தன்னுடைய கர்மானுகுணமாக அவைகளை எல்லாம் பலித்துக் கொண்டது. அதே மாதிரி நிர்குணம் அதாபி குணபோக்கு. நிர்குணம்னா என்னத்தான்? ஸ்வபாவதா பிரகிருதியுடையதான சம்பரதமோ குணங்களுடையதான சம்பந்தம் அனுபவம்.
निर्गताः गुणाः यस्मात्तः यस्मात्तत् निर्गुणम् स्वभावतः பிரகிருதியினுடையதான சத்வரஜஸ்தமோ குணங்களான குணத்திரய ரகிதம் குணத்திரயங்கள் அற்றவர் இதுதான் நிர்குணம். நிர்குணம் அப்ப குணம் கிடையாது அப்படின்னு சொன்னா குண சுவாவத்தக குணரகிதம் இருந்தபோது குணபோக்த. அதாவது சத்வாதீனா குணம் போக சமர்த்தா தன்னுடையதான சரீரம் தன்னுடையதான இந்திரியங்கள் தன்னுடைய பரிஸ்திதியில உள்ள சர்வபதால் தனக்கு போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் போகஸ்தானமாகவும் உடையதான சத்வரஜஸ்தமோ குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த சத்துவ குணங்களை அனுபவித்து செய்யலாம். சத்துவ குணத்தினால் ஏற்படக்கூடியதான தூக்கம் பிரகாசம் இவைகளை தான் ஆத்மா அனுபவிக்கும். ரஜோகுணத்தினால் ஏற்படக்கூடிய சலனம் அவசம்பம் இவைகள்லாம் இந்த ஜீவன் அனுபவிக்கிறார். சமோகுணத்தினால் வரக்கூடிய நித்ரா ஆலசியம் இவை எல்லாமே இந்த ஜீவன் அனுபவிக்கிறார். ஆனா இந்த ஜீவனுக்கு இந்த குணங்கள் கிடையாது. குணம் அதாதி குணபோக்கு. இந்த குணங்கள் அர்த்தம். இந்த ஜீவன் அப்ராக்கிருதனான இந்த ஜீவனுக்கு பிரகிருதியுடையதான சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய சம்பந்தம் கிடையாது. அந்த குணங்களுக்கு அவன் ஆசிரியம் இல்லை. அந்த குணங்கள் ரகிதம். அந்த குணம் ரகிதம்னா அந்த குணங்கள் அர்த்தம். அந்த குணங்கள் அர்த்தவனாக இருந்தபோது பெரிய விசேஷம் என்னன்னா அந்த குணங்களை அனுபவிக்கிறார். கர்மான குணமா சத்துவ குணத்தை அனுபவிக்க சத்துவ குணத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். சத்துவ குணத்தினால் ஏற்படக்கூடியதான விளைவுகள் தான் அனுபவிக்கும். சத்துவ குணத்தினால என்ன இருக்கிறோம்? சுகமும் பிரகாசமும் சத்துவ குணத்தினால இருக்கும். பிரகாசம் அர்த்தம் புத்தி பிரகாஷ் சத்வா சஞ்சாயிலே ஞானம் ஞானம் பிரகாசம் தான் ஞானம். ஞானத்துடைய பலன் என்ன? சுகம். அஜானத்துடைய பலன் தான் துக்கம். நாம் அனுபவிக்கிற துக்கத்துக்கு தான் காரணம் அஜானம். அனுபவிக்கிற சுகத்துக்கு காரணம் ஞானத்தினால சுகம், அஜானத்தால துக்கம். அதனால சுகமும் பிரகாசமும் சத்துவ குணத்தினுடைய மீனிங் ஆசிரியர். அடுத்தது ரஜோகுணத்துக்கு ரஜோகுணத்தினால சலனம். சலனம் தான் இருக்கும். மனசானது நிறைவில்லாமல் மனசுடைய கம்பனம், மனசுடைய ஏகனம், மனசுடையதான அலைப்பூன். அலைப்பூன் ஒரு இடத்துல ஸ்திரமா இல்லாமல் அதுக்குங்கள் சொல்லலாம். ஆனா அது ஒரு புக்கம் இருக்குது, இது புக்கம் இருக்குது இல்லையா? தலைப்பை காலம் நமந்தவர் மாசம் விட்டால் அலைப்பூன் அவ்வல்லா மகள கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டு கொண்டு நிறைவேற்றது என் நெஞ்சம் கேட்பது நீர். தலைப்பை காலம் மூணாம் பத்து ரெண்டாம் திருவாடி 3-2 மூணாம் பத்து ரெண்டாம் திருவாடி முன்னியில் ஞானம் படைத்த என் முகில் மன்னனை அண்ணா மீது ஆக்கையின் வழி உடல்கள் அந்த 3-2 ஆமா அதுல 10வது பார்க்கிறோம். தலைப்பை காலம் நமந்தமர் பாசம். நமந்தமர்கிற பதத்தை ஆபத்து பண்ணிக்கணும். நமந்தமர் தலைப்பை காலம் வந்து சேருகிற காலம். நமந்தமர் தலைப்பை காலம். அவர்கள் நம்ம கிட்ட சமயத்தில் வருகிறது. நமந்தமர் பாசம் விட்டார். விட்டால் வீசினால் அது கூட
ஒருத்தருக்கு தெரியாது. இந்த மூளையிலேயே இருந்து மூளையிலிருந்து ஒளிஞ்சில் இருந்து எல்லா காரியங்களும் செய்தாலும் இவர்கள் ஒன்று வீட்டுவீர்கள். இதெல்லாம் நீ பண்ணுங்க தெரியுது. அப்ப அவர்களுக்கு நமன் நம்ம பாகம் விட்டார் அழைப்பும் அதான் முடிஞ்சோம். இவனுக்கு வாசனையாக இந்த பக்கம் இசிக்க அவர்கள் தங்களுடைய ஆகிய அந்த பக்கம் இசிக்கே மெட்ராஸ் பாருங்க. இவருடைய வாசனையாக இங்கனை இசிக்க அவர்கள் அங்கனை இசிக்க அதான் அழைப்பும் நமக்கு வந்து தலைப்பையை வந்து நிறுத்தினார். இவன் ஜீவித்திருக்கிறனா நாம் செய்வது ஒரு அறிய மாட்டார்கள் என்று மூலையிலேயே இருந்து தொழிற்சித்த காரியங்களுக்கு அவர்கள் பட்டோரை எழுதி கொண்டிருந்து அவர்கள் தங்கள் கையில் உள்ள பாசத்தை வீசினால் இவன் அழைப்பு இவருக்கு இங்க இருக்கிறதான கடவுளாக இந்தி வீசிக்க அவர்கள் இவ ஆத்மாவோட அவருக்கு இடப்பட்ட ஆணையை அவர்கள் அந்த பக்கம் வீசிக்க இவன் இங்கனை இசிக்க அவர்கள் அங்கனை இசிக்க அழைக்கும் வல்லது. இதெல்லாம் கலைப்பல் ஞானத்தின் கண்ணனை கொண்டு கொண்டு அந்த நாள் வந்து இந்த அல்லல் தான் நாம் சொல்லாத கேட்பாங்க. அதனால அவன் மனசு அழைக்கும் மனசு இருக்க மாட்டேங்குது. கேட்டா அங்கே கேட்ட விஷயங்கள் கடவுள் அது ஒரு பக்கம் இருக்கிறது. கேட்ட வச்சு பார்த்தா லௌகி விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கிறது. இதெல்லாம் இதனால இந்த மனசுடைய சிரமத்த தன்மையாவது ரஜம் குண சொல்லிவிட்டாரு. காரணம் அவன் சம்பந்தம் இருக்கும். இந்த பலாட்சியாக காரியங்களை செய்து அதனால சுட்டு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ரஜம் குண சொல்லிவிட்டாரு. இந்த சமம் குணத்துக்கு அல்பத்தை பாரு. ரெண்டே ரெண்டு நித்ரா ஆலோசனம் படுத்துங்கிறது இல்லைன்னா சோம்பலா விபரீத ஜானம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில. அதாவது சமய சம்சய ஜானம் விபரீத ஜானங்கள் அதுல கஷ்டமா அது ஒரு காரியம். அது ஞானத்துக்கு மட்டும் இது பொதுவில் பிரபு तत्वा संजायते ज्ञान रजव संप्रयोग जायते सम्यक ज्ञान परिमाण ज्ञान तत्व गुणकार्यों संशय ज्ञान रजो गुणकार्यों विपरीत ज्ञान तमो गुणका आदि ज्ञान ज्ञानत्व இதெல்லாம் கேட்டா பொதுவா இந்த குணங்களுடைய இந்த பிரவೃತ್ತಿகள் எல்லாம் உண்டாகும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்றான்? இந்த ஆத்மாவுக்கு வாசத்தில் இந்த குண ஆத்மா இந்த குணங்கள் நமக்கு கிடையாது. எந்த பொழுதும் தன்னுடைய இந்த கர்மான குணமாக தன்னுடைய தேகேந்திரியாதிகள் தன் சம்பந்தமான கருவுடைய கொண்டு இவைகள் எல்லாம் ஜீவன் அனுபவிச்சேன். அதனால நிர்குணா அதாதி குணபோக்கு குணபோக்தான் குணங்களுடைய காரியத்தை அதை இவன் போக்தாவாக இருந்து அனுபவிக்கிறான். அதுக்கு சுக துக்கங்களை எல்லாம் இவன் அனுபவிக்கிறான். அதான் நிர்குணா குணபோக்கு சர்வேந்திரிய குணா சர்வேந்திரிய குண பாஷா வியாக்கியானம் பண்ற சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய குணை ஆபாசா தது சர்வேந்திரிய குணாபாசம். இந்திரிய குணாக இந்திரிய குணாக இந்திரிய குட்டையா இந்திரிய குணங்கள்னா என்னதும் இந்திரியத்துடைய வியாபாரம். இந்திரிய விற்பியை ஒட்டி விஷயான ஞாபகம் நமக்கு இந்திரிய விற்பிகளாலும் இந்திரிய வியாபாரங்களாலும் விஷயான ஞாபகம் சமர்த்தமா இணையங்கள் அறிவதற்கு சமர்த்தம். சுவாபாவமாக சர்வசம் சர்வேந்திரிய விவர்த்தி. இப்படி
இந்திரிய வியாபாரங்களால ஞானத்துல சுற்ற அறிகிறவன் சொன்னா போன சொன்னதை தீவியே அப்படின்னு சொன்னா அதுவும் உண்டு. ஆனா சுவாபாவிகா போன சொல்றது சுவாபாவிக விஷயம் स्वभावतः कर्मेन्द्रिय विवर्जितम् इंद्रिय वृत्ति विना स्वतः सर्व जानाति कहता है. इंद्रिय व्यापारங்கள் இல்லாமலேயே स्वतः सर्वத்தை அறியக்கூடியவன் स्वभावतः ஆனவர்களும் தன் ஞான சம்பந்தம் உண்டான இடத்துல இந்திரிய வியாபாரங்களாலேயும் சர்வ விஷயங்களை அறியக்கூடியவன். ஆபத்தம் स्वभावतः देवादिदेह संगरहितम. देव आदि शब्दமான मनुष्य क्रिय कावरादि देह संगरहितम. அந்த தேகங்களோடு சம்பந்தமற்றது. स्वभाव संबंध पुमान देवो नमस्या नता ज्ञानानंदमय स्वात्मा देवोसी परमात्मा. இவனுக்கு தேவ மனுஷ திவ்ய தாவராதி தேகங்களோட இவனுக்கு சுவாவத்தா சம்பந்தம் இருக்கிறது. சர்வ திருஷ்டி தேவாதி சர்வதேகம் தரண சமர்த்தம். தேவாதி தேகங்களோடு தனக்கு சம்பந்தம் சுவாவத்தா சம்பந்தம் இல்லாவிட்டால் கூட தன்னுடைய கர்மானுகூலமா அவையெல்லாம் சுமந்து இருக்கிற சாமர்த்தியத்தை உடையும். ஏகதாபதி திருதாபதி இத்தியாதி சுதே यथा स्वभावतः सत्वादि गुणरहितम् गुणभोक्तृ है. एकदा भवती त्रिदा भवती எடுத்திருக்காருன்னு கேட்டாங்க. முக்த திசைகள் கூட தனக்கு தேகங்களோட சம்பந்தம் இல்லாம அந்த திசையில கூட பத்த திசைகள் மட்டும்தான் 30 தேதியே சரி என்று தெரிவித்து இங்கே அவன் ஒரு சரீரம் ஒரு சமயத்துல ஒரே சமயத்துல பல சரீரங்களை நிர்குணம் தாத்தா स्वभावतः सत्वादि गुणरहितम. आज சொல்றாங்க ரஜஸ்தமோ குணம். स्वभावतः सत्वरजस्तमो गुणरहितम. तदापि गुणभोक्तृ है. तत्वादीनां गुणानां स्वभावतः गुणरहितत्वं औपाधिकं गुणभोक्तृत्वं. औपाधिक गुणभोक्तृत्वं स्वभावतः तदभावः तत्सामर्थ्यमात्रं तु निश्चयिक अविरोधः. அதனால சுவாபாவிகமாக இருக்கிற ஒன்றுக்கும் ஔபாதிகமாக இருக்கிற ஒன்றுக்கும் விரோதம் தான் அது விரோதம் வந்து சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசத்தம் சர்வபிருச்சைத்த நிர்குணம் குணபோக்து பகிரந்த பூதானாம் ஆச்சாரம் சரணேவச்ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். பகிரந்த பூதானாம் ஆச்சாரம் சரணேவச்ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத்.